ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து மங்களூர் ஷாப்பிங் போயிருந்தோம். இங்கே ஷாப்பிங் போகையில் பேகு, ஹியரிங்ஸு இது மாதிரி எல்லாம் ஷார்ட்ஸு, குர்தாஸு இதெல்லாம் ரோட் சைடில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு கடையில் போய் இயரிங்ஸ் பார்த்தோம். இயரிங்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. டெய்லி வேருக்கு மேட்சிங்காக சூப்பராக இருந்துச்சு. அது பக்கத்தில் வந்து ட்ரெஸ்ஸிங் கடை, கிறிஸ்மஸ்க்கு தேவையான பொருட்களெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே வரைக்கு குர்த்தி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இயரிங்ஸ் பார்த்தோம். இயரிங்ஸில் வந்து நெக்லஸ்ஸு, இயரிங்ஸு, அப்புறம் பேங்கிள்ஸு இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளாத் சென்டருக்கு போனோம். கிளாத் சென்டரில் வந்து அதுக்கு கிளாத் சென்டர் எதுக்கவே 150 ரூபாய்க்கு குர்தாஸ் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. 150, 200 நல்லா குர்த்திஸ் பாருங்கள். டெய்லி வேர்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும். பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் செட்டு இருக்குது பார்க்குறீங்களான்னு கேட்டாங்க. இதை பார்த்துக்கிட்டு சரி அது பார்க்கலான்னு போனோம். குர்த்திஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. 150 ரூபாய்க்கு வர்த்துன்னு சொல்லலாம். டெய்லி வேர்க்கு செட்டு பார்க்கலான்னு உள்ளே போனோம். உள்ளே செட் காட்ட பிறகு அங்கேருந்து குர்த்திஸ் ஒன்று பார்த்தோம். அண்ணன் என் ஃப்ரெண்டெல்லாம் கேட்டிருந்தாங்க, குர்த்திஸ் சேல் பண்ணுறீங்களான்னு. வேணுண்டா சொல்லுங்கள், நான் வாங்கிட்டு வரேன்ட்டு சொல்லியிருந்தேன். லோ ப்ரைஸில் பார்க்கலான்னு போனோம். ஹோல்சேலில் இன்னொரு வாட்டி வந்தப்போ ஹோல்சேலில் வாங்கிட்டு போகணும். அப்புறம் எனக்கு குர்த்தி வாங்கின செட்டு பார்க்கலான்னு உள்ளே போனோம். உள்ளே காட்டினாங்க. குர்த்திஸ் வந்து நல்லா இருந்துச்சு. என்கிட்ட இந்த கலர்ஸ் இல்லை, அதனால இந்த க்ரீன் கலர் மாதிரி இந்த க்ரீன் கலர் வாங்கலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். எனக்கு வந்து ஷால் இல்லாமல் நான் அப்படியே போட மாட்டேன், ஷால் இருக்குன்னு. அதனால் இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஷாலில் ஏதாச்சும் இருக்கான்னு கிடைக்கல செட்டு. அது வந்து காஸ்ட்லி 500-600 ரூபாய்க்கு இருந்துச்சு. எனக்கு டெய்லி யூஸ்க்கு அவ்வளோ ரேட்டுக்கு வேணா இருந்துச்சு. அதனால நான் கம்மி ரேட்டில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். குர்த்திஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. வாங்கிக்கிட்டு அப்புறம் ஒரு 150 ரூபாய்க்கு டாப் வாங்கிட்டு எடுத்துக்கிட்டு வந்தோம். பீச்சுக்கு வந்துட்டோம். பீச்சுக்கு வந்து மேங்களூரில் பெனம்பூர் பீச்சுன்னுக்கிட்ட ஒன்று இருக்குது. அங்கே வந்து கொஞ்சம் நேரம் ஹஸ்பண்டு, நானும், என்னோட குழந்தைங்க 2 பேர் விளையாண்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் என் 2வது பொண்ணு தண்ணியில் விளையாண்டுக்கிட்டுருக்கு. ஸ்கூல் பசங்க எல்லாம் ஸ்கூலில் இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. டீச்சர்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் இப்படியே பீச்சுக்கு வரவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸு எல்லாம் பீச்சுக்கு ரொம்ப பேர் வந்திருந்தாங்க. அதெல்லாம் அவங்கள அங்கே வந்து பீச்சில் அலை அடிச்சிட்டு போகிறது இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்கையில். என் மகன் ரொம்ப என்ஜாய் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டு ரூமுக்கு வந்துட்டு நான் வந்து 9:45 பஸ்ஸு எங்களுக்கு. அதனால் கொஞ்சம் நேரம் பீச்சில் விளாண்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு வரையில் அங்கே கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருந்தோம்.